முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எனது தம்பிகள் அருள் முத்துக்குமரன் அண்ட் தமிழ், ஆல்சோ அதர் ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் எல்லாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஓரிரு ஆண்டுகளாக எந்த இடைவேளையும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எடுத்து அதை எப்படியாவது இந்த மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், இந்த பிரச்சனையை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து இந்த புத்தகம் குறித்து பேசுவதற்கு அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த சமூகத்தினுடைய விடிவெள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஏனென்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறியது போல ஒரு சமூகம் தூங்கி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தை எழுப்புவதற்கு நம்மை போன்றவர்கள் சிலர் தான் அவர்களுடைய உறக்கத்தையும் அல்லது பல்வேறு நிலையில் இருக்கின்ற மயக்கத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும். முதலாவதாக இந்த உள் ஒதுக்கீட்டினுடைய பின்புலம் என்ன, இது எவ்வாறு வந்தது, இதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் காலத்தினுடைய நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சில அடிப்படையான விஷயங்களை உங்களுடைய புரிதலுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த உள் ஒதுக்கீடு என்பது எப்படி தொடங்கியது, எங்கு தொடங்கியது என்றால், அது முதலாக தொடங்கிய இடம் பஞ்சாப். பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கின்ற பொழுது காங்கிரஸ் செய்த முதல் வேலை என்னவென்றால், பட்டியலின மக்கள் அவர்களுடைய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் அல்லது பட்டியலின மக்களுடைய ஓட்டு வங்கியை பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில், சமூக நீதி நோக்கம் அல்ல அவர்களுடைய நோக்கம், எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுப்பதல்ல அதனுடைய நோக்கம். ஆரம்பித்தது பஞ்சாப். அதற்கு அடுத்ததாக தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் மூவறிஞர், அந்த அறிஞர் இந்த அறிஞர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், கருணாநிதி, அதாவது தலித் இனத்தினுடைய அல்லது பட்டியலினத்தினுடைய மாபெரும் துரோகி கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட ஒரு செயல் திட்டம் தான் இந்த உள்ஒதுக்கீடு. அது எப்படி என்றால், முதலில் சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக இருந்த சத்தியவாணிமுத்து அவர்கள் மத்திய அரசிடமிருந்து பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை எந்த விதமான முன் அறிவிப்போ அல்லது எந்த விதமான உரையாடலோ விவாதங்களோ இல்லாமல் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசிலிருந்து கொடுக்கப்பட்ட நிதியை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக கருணாநிதி மடைமாற்றம் செய்கிறார். அதை எதிர்த்து சத்தியவாணிமுத்து அவர்கள் குரல் கொடுக்கிறார். அப்பொழுது கருணாநிதி செய்த முதல் வேலை பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் சென்று முடிந்து விடுவது. சத்தியவாணிமுத்து அவர்கள் பறையர் இனத்தை சார்ந்தவர். அதற்கு எதிராக கருணாநிதி செய்த முதல் வேலை பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் சென்று முடிந்த வேலை. அதன் பிறகு சற்று அமைதியாக இருந்தது. அதற்கு இடையில் ஆந்திர பிரதேசத்தில் அதே பட்டியலின மக்கள் மாலா அண்ட் மாதிகா இவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பிளவை உண்டாக்கியது. சந்திரபாபு நாயுடு என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை, ஆதிக்க ஜாதியை சார்ந்த ஒரு சந்திரபாபு நாயுடு யாரு என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பட்டியலின மக்களில் ஒரு சாரார் அல்லது மாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாகவும், மாதிகா என்று சொல்லக்கூடிய பட்டியலின ஜாதிகள் டிடிபி தெலுங்கு தேச கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற சூழலில் சந்திரபாபு நாயுடு செய்த ஒரு சூழ்ச்சி தான் அங்கு இருக்கக்கூடிய ABCD என்ற வகைமைப்படுத்தல்
அதாவது பட்டியலினம் ஏற்கனவே இருக்கின்றதை வகைமைப்படுத்தல் அல்லது ஏபிசிடி கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷன் என்றார். ஆனால் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் எங்கும் இல்லாத ஒரு புதிய திட்டத்தை, ஒரு சூழ்ச்சியை, ஒரு மிகப்பெரிய அநீதியை இந்த பட்டியலின மக்களின் துரோகி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த உள்ஒதுக்கீடு. எப்படி என்றால், ஜனார்தன் என்ற ஒரு கமிட்டியை போடுகிறார். நீங்கள் எந்த ஒரு பொய்யையும் திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நியாயம் கற்பிக்க வேண்டும். அந்த வகையில் கருணாநிதி செய்த சூழ்ச்சி என்னவென்றால், இந்த பட்டியலினத்தில் 76, தமிழகத்தில் 76 ஜாதிகள், உள்சாதிகள் இருக்கிறது. அதில் 7 ஜாதிகளை பிரித்து இவர்கள் அருந்ததியர்கள், இவர்கள் பட்டியலினத்திலேயே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கியவர்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பயன் அவர்கள் அடையவில்லை என்பதை நிரூபிப்பது போல ஒரு பொய்யான, ஒரு மோசமான ஃப்ராட் டாக்குமெண்ட், அதாவது ரிப்போர்ட், ஒரு அறிக்கையை ஜஸ்டிஸ் ஜனார்தன் என்றவர்களுடைய இதன் மூலம் அதை கொடுக்கிறார். அது என்னவென்றால், ஜனார்தனோட ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2005, 2007 வரை ஒரு அருந்ததியர் IPS ஆபீசர் இல்லை, ஒரு அருந்ததியர் IAS இல்லை, அருந்ததியர்கள் டாக்டராக இல்லை, அருந்ததியர்கள் என்ஜினியராக இல்லை, அருந்ததியர்கள் கிளாஸ் 1 ஆபீசராக இல்லை என்ற ஒரு பொய்யான தரவு அல்லது எந்த தரவும் இல்லாமல் ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய 7 சாதிகளை உள்ளடக்கிய அருந்ததியர் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதனுடைய மக்கள் தொகை என்ன, 76 ஜாதிகளில் 7 ஜாதியினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 3% கூட தாண்டாது. 3% இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு 3%, 18-இல் 3 எடுத்து கொடுத்து விட்டு மீதி 15 மற்றவர்கள் பிரித்து கொள்ள வேண்டும். அதோட நிறுத்தல. ஏனென்றால் ஆரம்பத்தில் நண்பர் பேசும் பொழுது 3% கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. 3% எதற்கு கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு வந்திருக்கின்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன? எல்லாரும் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சரின்னு சொல்லிருச்சு, உள்ளொதுக்கீட்டை பாராட்டிருச்சு, உள்ளொதுக்கீட்டு சரின்னு. சுப்ரீம் கோர்ட் அதை செய்யவில்லை. சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், மாநிலங்களுக்கு பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி நீதியை பற்றிய மாற்றங்களை செய்வதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா? இதுதான் கேள்வி. என்னவென்றால், இதுக்கு முன்னாடி பஞ்சாபினுடைய கேஸ், ஆந்திர பிரதேசனுடைய கேஸ் எல்லாமே அங்க இருக்கு ஏற்கனவே. ஆனால் ஆந்திர பிரதேச கேஸும் பஞ்சாபினுடைய கேஸும் 3 முறை அந்த பஞ்சாப் உயர் நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. ஆந்திராவுடைய கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை நிராகரித்து விட்டது தேசிய பட்டியலின கமிஷன், நேஷனல் SC/ST கமிஷன் நிராகரித்தது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நிராகரித்து விட்டார். ஏனென்றால் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்தையும் பட்டியலின மக்களுடைய அந்த வரிசைப்படுத்தல், வகைமைப்படுத்தல் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் பார்லிமெண்ட் மட்டுமல்ல, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டும் மக்களவை, மாநிலங்களவை இவை எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். தனி ஒரு நிறுவனமாக அல்லது தனி சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டை டிசைட் பண்ண முடியாது. ஆகையினால் இந்த சமீபத்தில் 2024 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தவறுதலாக கொடுக்கப்பட்டது ஒரு அப்சர்வேஷன் என்னவென்றால், மாநிலங்கள் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி, கல்வி, வேலை வாய்ப்புகளின் வளர்ச்சியை பற்றி மாற்றங்களை செய்வதற்கு மாநிலங்களுக்கு செய்யலாம், அதற்கு அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது என்கிறார். ஆனால் அவர் கூறுவது தவறு. பட்டியலின மக்களுடைய கல்வி, வளர்ச்சி, பொருளாதாரம் ஏதேனும் மாற்றங்கள் வேண்டுமானால், ஒரு சாதியை இணைப்பதாகட்டும் அல்லது ஒரு சாதியை வெளியேற்றுவதாகட்டும்
அல்லது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலின ஜாதியை வகைமைப்படுத்தலாகட்டும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கிற ஒழிய மாநிலங்களுக்கு இல்லை என்பது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அதற்கு மாறாக சுப்ரீம் கோர்ட் வந்து தவறுதலான அல்லது மேனிப்புலேட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒண்ணு, அதே தவறு. மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி, கல்வி, பொருளாதாரம் அல்லது மாற்றங்களை செய்வதற்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது. பார்லிமெண்ட் என்பது பிரசிடென்ட், மக்களவை, மாநிலங்களவை மூன்றும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் கஸ்டோடியன் ஆஃப் SC/ST சொல்லக்கூடியவர். அந்த வகையில் கருணாநிதி எல்லாத்தையும் அரசியலமைப்புக்கு விரோதமான எல்லா செயலையும் ஒரு தேசிய ஆன்டி நேஷனல் போல அல்லது ஆன்டி சோசியல் எலிமெண்டை போல கருணாநிதி இந்த சட்டத்தை நிறைவேற்றி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு இங்கு இல்ல சில தலைவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இதற்கு உடந்தையாகிவிட்டார்கள், அல்லது நமக்கும் சில விஷயங்கள் புரியாமல் போய்விட்டது. சரியா? இப்ப வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நீ வந்து உள்ளொதுக்கீடு அல்லது வகைமைப்படுத்தல் ABCD கேட்டகரைசேஷன் சொல்றல்ல, அதற்கு என்ன முகாதாரம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல whether there is a substantial evidence, போதிய லாஜிக்கான இது ஆதாரங்கள் இருக்கிறதா. இப்ப வந்து கிளைம் என்ன, இதுல அருந்ததியருடைய கிளைம் என்ன சொல்றாங்க, நாங்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் பின்னடைந்திருக்கிறோம் என்பது அவர்களுடைய கிளைம். இரண்டாவது கிளைம் வந்து பட்டியல் இனத்துக்குள்ளேயே எங்களுக்கு பாகுபாடு இருக்கிறது என்பது அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு ஆதரவாக பறையர் இனத்திற்கும் பல்லர் இனத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் பெரியாரிஸ்டுகளும் அதை செய்கிறார்கள். ஏனென்றால் பறையர்களும் பல்லர்களும் திராவிட கட்சியினுடைய அடிநாதத்தையே ஆட வைத்து விட்டார்கள். இந்த பகுதியில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியும், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பகுதியில் டாக்டர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் திராவிட அரசியல் கட்சியினுடைய அடி வேரைய ஆட்டி வைத்தார். அவர்களுடைய சமூக நீதியினுடைய கிளைமை வந்து பிரிச்சு மேஞ்சாங்க. அதற்கு வஞ்சன்ஸ், அதற்கு எதிராக கருணாநிதி செய்த மிகப்பெரிய ஆன்டி சோசியல் ஆக்ட் தான் வந்து இந்த பட்டியலின உள் ஒதுக்கீடு என்பது. இதுலதான் ஒளிஞ்சிருக்கு. அந்த தலைப்பே வந்து ரொம்ப அருமையான தலைப்பு, உள் ஒதுக்கீட்டில் ஒளிந்திருக்கும் சமூக அநீதி. இது வந்து சமூக அநீதி கருணாநிதி செய்தது. ஏனென்றால் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல முகாந்தாரம் இருக்கிறதா. ஜனார்தன் கமிட்டி ரிப்போர்ட் வந்து 2008 2009 சப்மிட் பண்றாரு. அன்றைய தேதியில் மோர் தென் 5 அல்லது மோர் தென் 10 IAS ஆபீசர் அருந்ததியர் இனத்தில் இருந்தார்கள். நான் பேரையே குறிப்பிட முடியும், ஆனால் அது நல்லா இருக்காது என்று நான் அது பேரை குறிப்பிடவில்லை. IAS ஆபீசராக இருந்தார்கள், இருக்கிறார்கள், செக்ரட்டரியாக இருக்கிறார்கள், கலெக்டராக இருக்கிறார்கள், DSP-யாக, IPS ஆபீசராக, டாக்டராக, என்ஜினியராக இருக்கிறார்கள். 3% உள்ள மக்கள் இன்றைக்கு பல்வேறு எல்லாத்தையும் விட ஓவர் ரெப்ரசன்டேஷன் ஆவதற்கு என்ன காரணம்? இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையை, பறையர் சமூகத்தையும் பல்லர் சமூகத்தையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை, கல்வியை நிராகரிக்கிறது 15 ஆண்டுகள். இதே ஜனார்தன் கமிட்டி என்ன கூடுறாரு, 10 வருஷத்துக்கு ஒரு முறை சர்வே பண்ணு, அந்த நிலைமை நீடிக்குதா இல்லையா ஆல்டர் பண்ணுங்கிறாரு. நீ சர்வே பண்ண வேண்டியதானே, 15 வருஷம் ஆயிடுச்சு, சர்வே பண்ணீங்களா? இல்லை. ஆகையினால் இந்த கிளைம் அருந்ததியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பயனடைந்தார்களா இல்லையா என்பது முழுக்க முழுக்க பொய். அவர்கள் பயனடைந்து இருக்கிறார்கள், அவர்களுடைய மக்கள் தொகைக்கு மேலாக பயனடைந்திருக்கிறார் என்பது புள்ளி விவரம். இரண்டாவது, இது பல்லர்கள் பட்டியல் இனத்துக்குள்ளேயே பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது என்னது பாகுபாடு? இதைத்தான் வந்து நான் இதே மேடையில் ஒரு முறை பேசினேன். இங்க நம்ம வந்து கோட்பாட்டு ரீதியா சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாகுபாடுனா என்ன, வேறுபாடுனா என்ன? பாகுபாடு ஆங்கிலத்தில் சொன்னால் டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடு என்ன, டிஃபரன்ஸ். சரியா?
நான் கருப்பா இருக்கிறேன், அவரு சிகப்பா இருக்கிறாரு. நான் குள்ளமா இருக்கேன், அவர் உயரமா இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு வந்து சில பிடிக்கும், சிலது பிடிக்காது. இதெல்லாம் வேறுபாடு, சரியா? ஆனா நான் கருப்பா இருக்கிறதுனால நீ என்ன கீழே உட்காருன்னா அது பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். நான் உயரமா இருக்கிறேன் அதனால நீ மேல உட்காரு, உயரமா. பிறப்பின் அடிப்படையில் சிலரை பாகுபாடு, அதை டிஸ்கிரிமினேட் பண்ணுவது பாகுபாடு. எந்த அருந்ததியர் பல்லருடைய நிலத்திலோ அல்லது பறையருடைய நிலத்திலோ அல்லது பறையரை நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது? எங்கே பாகுபாடு இருக்கிறது? நான் வந்து கொங்கு பகுதியிலிருந்து வரேன், எனக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல். நாமக்கல்ல அருந்ததியர் வீட்டுல போனா என்னையும் கையை ஒட்டி தான் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. பறையர் இனத்தையே அருந்ததியர்கள் வந்து பாகுபாடு பார்க்கின்ற நிலைமை உண்மையான கள நிலவரம். ஆகையினால் இந்த பாகுபாடு என்பது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட, இந்த கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் ஜோடிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும். அதற்கு இது போன்ற நூல்கள் மிக மிக அவசியம். இன்னும் சொல்ல போனா வந்து என்னை போன்ற பேராசிரியர்கள் இந்த நூலை எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதை எழுத முடியவில்லை என்ற காரணம் அல்ல, பல்வேறு காரணங்களால் அதை செய்ய முடியவில்லை. அதை செய்ததற்காக அருள் முத்துக்குமரனுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. ஏனென்றால் இங்கு வந்து பாகுபாடு எல்லா விதத்திலும் இல்லை. ஒரே ஒரு சமூகம் பாகுபாடாக இருக்கிறது என்றால் பட்டியலினத்திலேயே கடையிலும் கடைநிலை என்னவென்றால் குதிரை வண்ணார். நானும் ஆய்வு மூலியமாக புள்ளி விவரங்களுடன் எழுதப்பட்ட ஒரு நூல் தீண்டாமைக்குள் தீண்டாமை, குதிரை வண்ணார் வாழ்வும் இருப்பும் என்ற ஒரு நூல். நீங்க வந்தா கிடைச்சா படிச்சு பாருங்க. குதிரை வண்ணார்கள் மட்டும்தான், அது வந்து சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அருந்ததியர்களுக்கு குதிரை வண்ணார் இருக்காங்க, பழையருக்கு குதிரை வண்ணார் இருக்காங்க, பள்ளர்களுக்கு குதிரை வண்ணார் இருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க எப்படி நடத்துறாங்கிறது உங்களுக்கே தெரியும். இவங்களுக்கு வந்து இந்த உள்ஒதுக்கீட்டுல பயன் இருக்கா? இல்லை. ஏன்? இப்ப வந்து பயனடையாதவர்கள், இடஒதுக்கீட்டால் பயன் அடையாதவர்களுக்குத்தான் இந்த உள்ஒதுக்கீடு என்றால், முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு கொடுத்திருக்கணும்? முதல் பிரியாரிட்டி முதல்ல வந்து யாருக்கு கொடுத்திருக்கணும்னா குதிரை வண்ணாருக்கு தான் தனி ஒதுக்கீடு கொடுத்திருக்கணும். ஆனால் இங்க குதிரை வண்ணார் எந்த விதத்திலையும் எங்கேயுமே இடம்பெறல. அவர்களுடைய ஜனத்தொகையும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1% பக்கமாக இருக்கு. நீங்க யாருக்காவது சந்தேகம் இருந்தா நான் கூட்டு போறேன், தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறேன் அருந்ததியர்கள் குதிரை வண்ணாரை எப்படி நடத்துகிறார்கள் என்று. வீரகனூர் என்ற ஊர் இருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க போனீங்கன்னா பறையர், பல்லர், அருந்ததியர் 3 சமூகமும் இருக்கிறது. 3 சமூகத்திற்கும் தனித்தனியான குதிரை வண்ணார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு அந்த குதிரை வண்ணாரை நடத்துகிறார் என்பது கண்கூடாக நான் காண்பிக்க முடியும். இப்ப குதிரை வண்ணாருக்கு உள்ஒதுக்கீடு இருக்கா? இது நீ வந்து இடஒதுக்கீட்டை நீ யாருக்காக எதுக்காக கொடுத்த? ஒரு சமூகம் அரசியல் அநீதியை எடுத்து கூறியது என்பதற்காக அந்த சமூகத்திற்கு நீ இழைக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக விரோத செயல் இந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ இதை வந்து ஒத்துக்கல. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதிர் தமிழ்நாட்டில் நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. 3% உள்ஒதுக்கீடு, அதற்கு மேல் 15% முன்னுரிமை. அந்த விதத்தில் இந்த 15 ஆண்டுகளில் பறையர்களுக்கும், பல்லர்களுக்கும், குதிரை வண்ணார்களுக்கும், மற்ற பிற ஜாதிகளுக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த அநீதி சொல்லில் அடங்கா. இதை நாம் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை போராட்ட வடிவத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இதை வந்து ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றி நீ ஒன்று புள்ளி விவரங்களை கொடு, இல்லையா மற்ற மாநிலங்கள் இருப்பதை போல வகைமைப்படுத்து, ABCD என்ற சப் கேட்டகரியை உருவாக்கும். ஆனா தனி இடஒதுக்கீடு என்று 1% கூட எவனுக்கும் எந்த ஜாதிக்கும் கொடுக்க கூடாது என்பது ஆணித்தரமான முடிவு. முடிந்தால் நம்முடைய என்ன சொல்றது,
டூ ஆர் டை என்ற போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அது இன்ற காலகட்டம் தான் நமக்கு ஏற்புடையது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வேறு ஒரு ஆட்சி, மாற்றத்தை விரும்புகின்ற ஆட்சி, ஓரளவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற ஆட்சி. ஆரம்பத்திலேயே நாம் இந்த ஆட்சியாளர்களை, குறிப்பாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த சமூக அநீதியை எடுத்துரைத்து உடனடியாக இதற்கு தகுந்த ஆதாரங்கள் வரும் வரை உள்ளொதுக்கீட்டை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்